எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. அத பத்தின வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு குடுத்திருந்தோம். லாஸ்ட் வீடியோ குடுத்திருந்தோம். ஸோ அத பார்க்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோஸ் பாருங்க. ஸோ அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த சேஞ்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டேலிக்குள்ள வந்து எப்படி அப்டேட் பண்றத பத்தி சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அத பத்தி தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோங்க. அப்போ அந்த செக்ஷன்லாம் மாறி இருக்கு. அந்த செக்ஷன் மாறுனத வந்து எப்படி இப்போ டேலிக்குள்ள அப்டேட் பண்றதுங்கிறத பத்தி உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன் மாறி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு போன தடவ என்ன இருக்கு ஓல்டு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 194 சின்னு இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா, இப்ப அது என்ன இருக்கு 393ன்னு சொல்லி மாறி இருக்குங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அந்த ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 393 சேம் அதே தான். உங்களுக்கு 393 சப்செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஸ்லாப்ல தான் எதுவும் மாறலைங்க. ஸ்லாப் ரேட் உங்களுக்கு எதுவும் மாறல. ஸோ அப்போ அந்த செக்ஷன் எல்லாம் மாறி இருக்கு. அதெல்லாம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்றது? இப்ப நம்ம புதுசா வந்து டேட்டாவா ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தாலும் சரிங்க, இல்ல ஸ்ப்ளிட் பண்ணாம பழைய வருஷத்துல வச்சிருந்தாலும் சரிங்க. பழைய வருஷத்துல வச்சு அப்படியே உங்களுக்கு ஆல்ட் F2 குடுத்து பீரியட் சேஞ்ச் பண்ணி நம்ம கன்டின்யூ பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு டேட்டாவ கன்டின்யூ பண்ணியிருந்தாலும் சரிங்க, நம்ம எப்படி வந்து அத உங்களுக்கு நம்ம இப்போ டேலிக்குள்ள அப்டேட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலிக்குள்ள இருந்துட்டு ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேங்க. போயிட்டு இதுல நம்மளுக்கு மாறி இருக்கிறது செக்ஷன் மட்டும் தான் மாறி இருக்குதுங்க. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதில்ல, டிடிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சப்ளையரோட லெட்ஜர்க்குள்ளயோ அல்லது டியூட்டி லெட்ஜர்க்குள்ளயோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டாச்சுரி மாஸ்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸ்டாச்சுரி மாஸ்டர்ஸ்ல டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதுல என்ன பண்ணிக்கிறேன் என்டர் குடுத்துக்கிறேங்க. எக்ஸாம்பிளுக்காக ஒரு 2 செக்ஷன் வச்சிருக்கேங்க. 2 நேச்சர் ஆஃப் பேமெண்ட் வச்சிருக்கிறேன். இதுல எப்படி அப்டேட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ 94C ஃபர்ஸ்ட் நான் குடுத்துக்கிறேன். 94C உங்களுக்கு டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குது. இப்ப நான் இதை என்டர் கொடுத்துட்டேன். என்டர் கொடுத்துட்டு இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு புதுசா ஒரு செக்ஷன் மாறி இருக்குது. ஸோ அப்போ அந்த புது செக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல மோர் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மோர் டீடைல்ஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிடிஎஸ் டீடைல் ஹிஸ்டரின்னு சொல்லி இருக்குங்க. இந்த டிடிஎஸ் டீடைல்ஸ் ஹிஸ்டரிக்குள்ள என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிடிஎஸ் நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஹிஸ்டரின்னு சொல்லி இருக்குங்க. இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா புதுசா ஒரு அப்ளிகபிள் ஃப்ரம் டேட் கொடுத்து 1/4/2026 கொடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 194C கொடுத்துருக்குறோம். பழைய பழைய செக்ஷன் இருந்துச்சு. இப்போ அது என்ன ஆயிருச்சு 193 சப்செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி மாறி இருக்குதுங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கணுங்க. பேமெண்ட் கோடு அப்டேட் இருக்குதுங்க. பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாக்ட் பேமெண்ட் கோடு என்னங்கிறது ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு இல்ல ஆடிட் ஆஃபீஸ்ல ஒரு தடவை கேட்டுட்டு நீங்க இங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேமெண்ட் கோடு கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1023 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1023 கொடுக்குறேன். மத்த ஸ்லாப் எல்லாம் எதுவும் மாறல. நான் மத்த சிங்கிள் பில் வேல்யூவோ இல்ல மத்த உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் நான் கொடுக்கலீங்க. ஸோ உங்களுக்கு அடிஷனல் டீடைல் எதுவும் கொடுக்கல, மாத்தல. ஸோ சேம் உங்களுக்கு பேன் நம்பர்லாம் உங்களுக்கு அந்த ஸ்லாப் ரேட் எல்லாம் மாறாததுனால நான் அதே ஸ்லாப் ரேட் நான் கொடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ வித் பேன் ஸோ உங்களுக்கு அதர் டிடக்டிவ் வந்து 1% சாரி 2%ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் பேன் 20% அப்படின்னா ஸோ அந்த ஸ்லாப் ரேட்டில் இது மாறாதனால இண்டிவிஜுவலுக்கு வந்து 1%, வித்தவுட் பேன் 20%. அதே மாதிரி வித் பேன் அதர் டிடக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இண்டிவிஜுவல் இருக்காங்கன்னா 2% வருது கான்ட்ராக்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கொடுக்குற த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் எல்லாம் எதுவும் நான் அப்டேட் பண்ணலைங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது என்ன ஆகிக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல செக்ஷன் கோட் எல்லாமே அப்டேட் ஆகிக்குதுங்க. செக்ஷன் கோட் அப்டேட் ஆகிக்குது, பேமெண்ட் கோடு எல்லாமே அப்டேட் ஆகிக்குது. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே கண்ட்ரோல் கொடுத்து நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அல்லது நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அந்த நேமையும் மாத்தணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 94C அப்படின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமனா நீங்க வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா 94C ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாங்க. டிடிஎஸ் ஆன் கான்ட்ராக்ட் மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு காமனான நேம் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆகிக்குங்க. இப்போ நாளைக்கு 26Q எடுக்கிறீங்க ரிப்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா அந்த பழைய ரிப்போர்ட் வராது. 1/4/2026 இருந்து அப்ளிகபிள் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஃபார்ம் எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கு. 26Q எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 140 ஆயிருக்குதுங்க. அது அது எல்லாமே அந்த ஃபார்ம் எல்லாமே நம்ம டிடிஎஸ் கோட்டையில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த புதுசா அப்டேட் ஆயிருக்கிற பேமெண்ட் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கொடுத்துக்கலாங்க. இப்போ பேமெண்ட் கோட் செக்ஷன்ல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் சார்ஜஸும் சேம் இதே தான். எக்ஸாம்பிளுக்கு இதை நான் கொடுக்குறேன். ஸோ இதுவுமே வந்து நான் நார்மலா வந்து ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. அந்த 194J இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க இருக்க முன்னாடி இருக்கிற 194J மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு உங்களுக்கு என்டர் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த செக்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா? சேம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மோர் டீடைல்ஸ் ஆப்ஷன் இதுதான் முக்கியமான ஆப்ஷன். மோர் டீடைல்ஸ்குள்ள போயிட்டு டிடிஎஸ் டீடைல் ஹிஸ்டரிக்குள்ள நம்ம என்டர் கொடுக்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே ஏரோ மார்க் கொடுத்துட்டு 1/4/2026 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் சேம் உங்களுக்கு செக்ஷன் தான் 393 சப்செக்ஷன் 1ங்க.
ஸோ இதை நான் மாத்திட்டேன். ஸோ பேமெண்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை செக் பண்ணிட்டு கொடுத்துக்கோங்க. 1026ன்னு கொடுக்குறேன் நான் இப்போ. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சரி 1027ங்க ப்ரொஃபஷனல் சார்ஜஸ்க்கு. ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் எதுவும் வந்து நான் மாற்றலைங்க. டிடிஎஸ் வந்து நேச்சர் ஆஃப் பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ரேட் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப். இது இண்டிவிஜுவலுக்கு என்ன ரேட் இருக்குது, வித் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 10% இருக்குது. ஸ்லாப் ரேட் மாறாதனால சேம் அதே நம்ம கொடுத்துக்கலாங்க. ஸோ சேம் உங்களுக்கு அதர் டிடெக்டிவ்க்கும் ப்ரொஃபஷனல் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 10% தான். ஸோ நான் எதுவும் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டோ இல்லை சிங்கிள் பில் வேல்யூவோ நான் எதுவும் கொடுக்கல. ஸோ கண்ட்ரோலை கொடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன ஆகிக்குது, செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகிக்கும் அப்படின்னா புதுசாக கொடுக்கக்கூடிய செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்குங்க. நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ள போய் இப்படி மாற்றும் போது உங்களுக்கு அந்த புதுசாக நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் அப்டேட் ஆகிக்கும். பழைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாது. அது அப்படியே தான் இருக்குங்க. பழைய செக்ஷன் எல்லாமே உங்களுக்கு அப்படியே தான் இருக்குங்க. ஒருவேளை நீங்க ஸ்ட்ரிக்டாம வச்சு டேட்டா வச்சிருந்தாலும் உங்களுக்கு பழசு வந்து உங்களுக்கு மாறாதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் பேமெண்ட்ல போய் மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்ஷன் அப்டேட் பண்ணிக்கலாங்க. மற்றபடி நீங்க வந்து என்ன பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் கஸ்டமருக்குள்ளேயோ சப்ளைஸ்குள்ளேயோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா டியூட்டி லெஜர்ஸ்குள்ளேயோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எதுவுமே நீங்க அப்டேட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லாப் ரேட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா மற்ற நேச்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க இண்டிவிஜுவல் சப்ளைஸ்குள்ளே எல்லாமே வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா போதுங்க டேலியில. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் உங்களுக்கு டேலி ரிலேட்டடாகவும் மற்ற விஷயங்கள் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிடிஎஸ் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வீடியோ கொடுத்துருந்தோம். அதெல்லாம் ஜென்ரலான டாப்பிக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படி பார்க்கல அப்படின்னாலும் உங்களுக்கு அது லிங்க் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்க. இதே மாதிரி எல்லா வீடியோவும் பார்த்து இன்னும் டேலியை வந்து பார்த்தீங்கன்னா ஆழமாக கற்றுக்கோங்க. விவி இன்ஃபோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.